தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட யோனத்தானை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோனத்தான் அந்த பெயருக்கு அர்த்தம் தேவனுடைய ஈவு என்று. சவுல் ராஜாவினுடைய முதல் குமாரன், தாவீதனுடைய சிநேகிதன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். ஒரு நாள் சவுலின் குமாரனாக யோனத்தான் தன் ஆயுதாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. தனியாக பெலிஸ்தரின் பாளையத்துக்கு சென்று அவர்களை ஜெயித்தான். யோனத்தான் ஒரு பராக்கிரமசாலி, திறமையுள்ளவன், தைரியசாலி என்று பார்க்கிறோம். சவுல் தாவீதை கொன்று போடும்படி வெறுத்தான். ஏனென்றால் தனக்கு பிறகு தன் குமாரன் யோனத்தான் தான் ராஜாவாக வேண்டும் என்று சவுல் விரும்பி இருந்தான். ஆனால் யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தான். தாவீதை காப்பாற்ற வேண்டும், தாவீது தப்பி போக வேண்டும் என்று அவனுக்கு வழிகாட்டி உதவி செய்தான். சவுலுக்கு பிற்பாடு யோனத்தான் ராஜாவாக வேண்டும் என்று சவுல் விரும்பினார். ஆனால் யோனத்தானோ தனக்கு பிற்பாடு, தனக்கு பதிலாக தாவீது ராஜாவாக வேண்டும் என்று விரும்பினார். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 4ஆம் வசனத்தில் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தனக்கு இருந்த விலையேற பெற்றவைகளை எல்லாமே யோனத்தானும் தாவீதுக்கு கொடுத்தான். தேவ திட்டத்தை சவுல் ராஜா எதிர்த்தார். ஆனால் யோனத்தானோ தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் திட்டத்தை நிறைவேற்றினான். அதே போல இயேசு கிறிஸ்துவும் நம்ம மேலே அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். அவர் உயிரை கொடுத்து உயிருக்கு ஈடாக நம்மை நேசித்தார். நம்முடைய புத்திக்கு எட்டாத அளவுக்கு தேவ அன்பு நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் இரத்தத்தினாலே, அவர் ஜீவனாலே உடன்படிக்கை செய்தார். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட அந்த அன்புக்கு நாம் எப்போதும் நன்றி உடையவர்களாக இருப்போமாக. நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின இயேசு கிறிஸ்துவை நாம் எப்போதும் உயர்த்துவோமாக, அவருக்கு சேவை செய்வோமாக. கடைசியாக சவுலும் யோனத்தானும் ஒரே நாளிலே யுத்தத்திலே மரித்து போனார்கள். தாவீது ராஜாவானார். தேவன் தாமே உங்களை, அவர் திட்டத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.